பிரான்சில் அஜித் அர்கோ திட்டத்தின் கீழ் கிடைக்கும் துணை ஓய்வூதியங்களுக்கு சிறிய அளவிலான அதிகரிப்பு ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 14 பில்லியன் ஓய்வு பெற்றவர்கள் நன்மை அடைவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் சிக்கன நடவடிக்கைகள் மற்றும் உதவி திட்டங்களில் கடுமையான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த அதிகரிப்பு சிலருக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக உள்ளது என குறிப்பிடப்படுகின்றது. இந்த அதிகரிப்பானது அடிப்படை ஓய்வூதியத்திற்கானது அல்ல. இது தனியார் துறையில் பணியாற்றிய முன்னாள் ஊழியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அஜித் அர்கோ துறை ஓய்வூதியத்திற்கு மட்டுமே பொருந்தும். இந்த அதிகரிப்பு பணவீக்கத்திற்கான ஈடு செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாக நவம்பர் 1 அன்று நடைமுறைக்கு வரும். ஆனால் அதனால் பொது விடுமுறையாக இருப்பதால் நவம்பர் 3 வங்கிக் கணக்குகளில் மாற்றப்படும். பணவீக்க விகிதத்திலிருந்து 0.4 புள்ளிகளை கழித்து கணக்கிடப்படுகிறது. இது 2026 ஆண்டு வரை நிலவும் ஒப்பந்தத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறையாகும். எனினும் சமூக பங்காளிகள் வாழ்வாதார சிக்கல்களை கருத்தில் கொண்டு 0.4% வரை கூடுதல் அதிகரிப்பை பரிசீலிக்க முடியும். 2025 ஆண்டிற்கான அதிகரிப்பு 0.6% முதல் 1% வரை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட 5% அதிகரிப்புடன் ஒப்பிட்டால் மிக குறைவானதாகும். உதாரணமாக மாதம் 527 யூரோ ஓய்வூதியம் பெறுபவருக்கு 0.6% அதிகரிப்பாக 3.6 யூரோ கிடைக்கும்.